ஜனகாத்மஜாயான்னு ராமாயண வாக்கியம். தசரதனோட பிள்ளையா இருக்கும்போது ஒரு பலமா மைதிலிய கல்யாணம் பண்ணிட்டு கேட்கவே முடியாதா. அதனால ஆழ்வார் தயரதன் தன் மாமதராய் மைதிலி தன் மணவாளா. மைதிலியுடைய ஆத்துக்காரரே, வண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணவரத்தன் கருமணியே ஏமருவும் சிறைவலவா ராகவனே தாலேரோ. வண்டினங்கள் காமரம். இந்த காமரம் கைசிகம்ங்கிறதுலாம் பிராச்சீனத்து பண். நம்ம சொல்லக்கூடிய 72 மேளகர்த்தா, 36 பிரதிமத்தியமம், சுத்த மத்தியமம், இதுல நாகானந்தினி, நாகப்பிரியா, அது இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா பிராச்சீனத்தில் இவ்வளவு ராகங்களுடைய உற்பத்தி இருந்துதான் நமக்கு தெரியல. பிராச்சீனத்தை வேற பண்ணா சொல்லுவா, கைசிக பண். அதனால கைசிக ஏகாதசின்னு கைசிக பண். காமரங்கிறது ஒரு பண். அது காமரம் பாடுமா. வண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணவரத்தின் கருமணியே ஏமருவும் சிறைவலவா ராகவனே தாரேரும் ஆழ்வார். தாமரை மேலயனவனே படைத்தவனே வண்டின